நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நம்முடைய கனவு உலகம் சேனலில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட சில தகவல்களை தொடர்ந்து உங்கள்கிட்ட பரிமாறிக்கிட்டு வர்றேன். அந்த வரிசையில் நண்பர் ஒருவர் இடத்துல கேட்ட கேள்வி, நான் ஏன் நிலத்தில் முதலீடு செய்ய வேண்டும்? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. நிலத்தில் ஏங்க முதலீடு செய்யணும்? முதலீடு செய்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இருக்குது, பேங்க் டெபாசிட்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஷேர்ஸ் இருக்குது, பாண்ட் இருக்குது, பிட்காயின் இருக்குது. இப்படி எழுதிக்கிட்டே போகலாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. லேண்டில் என்னாங்க நீங்கள் என்ன தம்பி நீ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போது நான் அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டேன். அந்த கேள்விகளை உங்களிடத்துலையும் கேட்கலாம்ன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ நிலத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு என்னிடத்துல பணம் அதிகமாக இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் வரும்பொழுது தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு, டெபாசிட் ஸ்கீம்ஸு, ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் போட்டு மாதம் சேர்க்குறது, உண்டியலில் பணம் போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்க்குறது, மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் ஒரு 5000 2000 இப்படி 3000 போட்டு சேர்க்குறது, ஏதாவது ஒரு சின்ன சின்ன கம்பெனியோட ஷேர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறது. இதை எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் பணம் லம்சமாக நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா, இந்த நான் பார்த்த நண்பர் சொன்னார், நான் அந்த நேரத்தில் இந்த கம்பெனியோட ஷேரை வாங்கியிருந்தால் இன்றைக்கி பாரு இத்தனை லட்சம் கிடச்சிருக்கும், அப்போ என்னுடைய செல்வம் இத்தனை மடங்கு போயிருக்குங்க. அப்போ ஷேர்ஸை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை என்ன செய்கிறாங்க, ரெஃபரன்ஸாக காட்டுறாங்க. பழைய கடந்த கால வரலாறுகளை ரெஃபரன்ஸாக காட்டி, இந்த அளவுக்கு நான் அந்த ஷேர்ஸை ஒரு 1000 ஷேர் அந்த டைமில் வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி 8 கோடியாச்சு. அப்போ என்கிட்ட இருந்து 1 லட்சத்துக்கு நான் இவ்வளோ போட்டிருந்தோம், இன்றைக்கி இவ்வளோ ஆச்சு. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்போ அப்படி தான் வந்துச்சு, இப்படி வாங்கினா இப்படி வந்திருக்கோம். அன்றைக்கி பாருங்கள் ஆப்பிள் கம்பெனியில் முதலீடு பண்ணுறவங்க ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே யாரோ ஒருத்தர் முதலீடு பண்ணின அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்மள்கிட்ட எவிடன்ஸாக காட்டுறாங்க. ஆனால் இவங்க சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க கண்ணெதிரே பார்த்து சம்பாதிச்ச விஷயத்த எவிடன்ஸாக காட்ட மறந்துடுறாங்க. அந்த விஷயத்தை தான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன். நிலம் அப்படின்ற ஒன்று, நிலம் அந்த லேண்ட் அப்படின்றது லிமிட்டட் எடிஷன். அது என்னப்பா தம்பி லிமிட்டட் எடிஷன் சொல்லிட்டு எங்கே போனாலும் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனால் 1 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை கூட புதிதாக இந்த உலகத்தில் உருவாக்க முடியாது. மனிதனால் 1 சதுரடி இடத்த கூட புதிதாக அந்த உலகத்தில் உருவாக்கவே முடியாது. ஷேர்ஸை நீங்கள் கம்பெனி தொடங்கி இல்லாத கம்பெனி பேர்லேயே ஷேர்ஸ் நடத்தி கோடிக்கணக்கில் அட்டை போடலாம் இருக்கேன். கம்பெனி நடத்தி எத்தனை ஷேர்ஸ்னாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்பெனி எத்தனை மியூச்சுவல் ஃபண்டு வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். ஒரு கம்பெனி எத்தனை மியூச்சுவல் ஃபண்டு மேலே வேணாலும் முதலீடு பண்ணலாம். இல்லை இல்லாத ஒன்று, ஆர்டிஃபிஷியலாக இல்லாத ஒன்று, இப்போ இதோட கம்பெனி நடத்தி ஷேர்ஸ் வாங்குறாங்க. கற்பனையிலே ஒரு விஷயத்தை உருவாக்கி கற்பனைக்கு உயிர் கொடுத்து அதுக்கு பணத்தை உருவாக்குற பிட்காயின் ஒரு விஷயத்தை, அது எண்டு டைனமிக் எங்கே போய் நிற்க போதோ, பிட்காயினில் போட்டாலும் கடைசியில் பிச்சைக்காரன் தான் ஆக போகிறாத உண்மை. அந்த பிட்காயின் அப்படின்ற ஒன்றை கண்ணில் பார்க்காத ஒரு பொருள் மேலே பணத்தை போட்டு அப்படின்ற விஷயத்தை எல்லாருமே புதுசாக செய்ய முடியும், க்ரியேட் பண்ண முடியும். இது எல்லாமே ஹியூமனால் க்ரியேட் பண்ணது, நம்மளால் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட விஷயம். நிலம் இயற்கை கொடுத்தது, இதை யாரும் உருவாக்கவில்லை, நம்மளால் உருவாக்கவும் முடியாது. அப்படின்ற சூழல் இருக்கும்போது நாளுக்கு நாள் மனித தொகை கூடிக்கிட்டே போகுது, மனிதனுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது, தேவை அதிகமாகிட்டே இருக்குது. அதனால தான் நகர்ப்புறங்களில் நிலத்தினுடைய விலை அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ விலை அப்படின்றது நாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடு கட்டுறதுக்காக வாங்கின நிலம், நம்ம அப்பா வாங்கின நிலமாக இருக்கட்டும், சித்தப்பா பெரியப்பா மாமா வாங்கின நிலமாக இருக்கட்டும், என்ன விலைக்கு இருந்துச்சு 10 வருஷத்தில், இன்றைக்கி எத்தனை மடங்கு ஏறி இருக்குது அப்படின்றத கவனிங்க. ஏன் ஏறுச்சு அப்படின்றத கவனிங்க. அப்படி சொல்லும் பொழுதே நிலம் அப்படின்றதுக்கான தேவை புரிஞ்சிடும்னு அவர்கிட்ட தெளிவாக சொன்னேன். என்னுடைய நண்பரத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு இந்த பதிலை சொன்னேன். அவர் சொல்லும்போது நீங்கள் சொல்கிறது சரிதாங்க, ஒரு தெரு இருக்குது, கட்டமைக்கிறாங்க, அப்படி வீடுகள் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஆக்குப்பை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதில் இடம் இருக்காது. ஒரு இடம் இருக்கும்போது அந்த இடத்துக்கு டிமாண்ட் நிறையா இருக்கும். ஒரு இடம் தான் இருக்கும், வாங்குறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அந்த போட்டி இருக்கிற பொழுது அது விற்பனை ஆகிடுதுங்க, அதனால் விலை கூடியதுங்கன்னு சொன்னார். அதையே தான் அவர்கிட்ட சொல்கிறேன். ஒரு பிட்காயினோ ஷேர்ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ எப்போ வேணாலும் மார்க்கெட்டில் எந்த சூழ்நிலையில் வேணாலும் செய்யலாம், க்ராஷ் ஆகலாம். அது நம்ம நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளால் இல்லை, ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனில் யாரோ ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கிறதுனால அவர் எங்கேயோ ஒரு முடிவு எடுத்து அந்த நாட்டு மக்களுக்காக அல்லது அவர் எதையோ ஒரு கம்பெனிக்காக ஆதரவாக கையெழுத்து போடுறது மூலமாக இந்த நாட்டில் இருக்கிற ஷேர்ஸும் சரியும். ஏதோ ஒரு நாட்டில் எங்கேயோ ஒரு உலக வங்கியில் கடன் வாங்குற கடனை அந்த நாடு கட்ட முடியாது, அந்த நாடு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தா அந்த நாட்டில் ஒரு கம்பெனிகள் என்னால் முடியலைங்க அப்படின்னு அங்கே ஸ்ட்ரைக் பண்ணால், அங்கே குண்டு போட்டால், அங்கே பிரச்சனை வந்தால் இந்த நாட்டில் இருக்கிற ஷேர்ஸ் சரியும். அப்போது பங்கு சந்தைங்கிறது உங்களுடைய ஏரியா எக்கனாமியை டிபெண்ட் பண்ணி இல்லை, அது உலகத்தில் எங்கேயோ ஒரு நாட்டில் எவ்வளோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்குது.
அதே போல் தான் பிட்காயின் இல்லாத ஒன்று, அது இருக்குது, நம்ம தான் கற்பனை பண்ணிக்கிறோம். அப்போ அதுக்கும் நிச்சயத்தன்மை இல்லை. ஆனால் நிலம் உங்கள் கண் கூட பார்க்குறீங்க, அதோட வளர்ச்சி அப்ரிஷியேட்டிங் ஆகிறது நீங்கள் பார்க்குறீங்க. பேங்க் டெபாசிட் போட்டால் இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட்டுங்களை ப்ரிடிக்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே அது வராது. பேங்க் திவாலாச்சுன்னா 2 லட்சம் இப்போ கொஞ்சம் ரைஸ் பண்ணி 5 லட்சம் கொடுக்குறாங்க, இவ்வளோ தான் கொடுப்பாங்க. நீங்கள் 1 கோடி ரூபா டெபாசிட் போட்டாலும் திவாலாச்சுன்னா 5 லட்சம் தான் கொடுப்பாங்க. ஆனால் நிலம் அப்படி கிடையாது. எல்லா ரெக்கார்ட்ஸும் கிளியராக பார்த்து வாங்கி உங்கள் பேருக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதை செக்யூராக பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதோடய வளர்ச்சிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு இருக்கும். ஆதலால் நிலத்தில் முதலீடு செய்யுங்கள் என்று சொன்னேன். இந்த பதில் அவருக்கு ஒரு விதத்தில் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும், இன்னொரு விதத்தில் ஏன்னா அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி அடுத்த பதிலுக்கு வந்தார். பணம் இல்லாத பொழுது அந்த பணத்தை சேமிக்க முயற்சி பண்ணுங்கள், வேறு ஸ்கீம்ஸை முதலீடு பண்ணுங்கள், ஷார்ட் டைம் அந்த ஸ்கீம்ஸ் வச்சுக்கோங்க, அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து இங்கே போடுங்க. இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய அந்த நிலத்திற்கு கடன் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள், வங்கி கடன் கொடுக்குதா, நண்பர்கள் கடன் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். உங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வாங்கி போட்டு அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்கன்னு சொன்னேன். இந்த ஆப்ஷன் நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸோ நான் அவருக்கு புரிய வச்ச விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிலம் அப்படின்றது நம்மால் உருவாக்க முடியாது, இயற்கை கொடுத்தது. நாம் வாழ்கிற நாட்களுக்குள்ளே நாம் சொல்லுவோம், எங்கள் தாத்தா அந்த காலத்தில் இந்த இடத்த வாங்கி வச்சுருந்தாருன்னா, அப்போல்லாம் சும்மா கிடந்ததுங்க, வர பட்டிக்காடுங்க, இதெல்லாம் மாடு மேய்ச்சிட்டு தெரிஞ்ச இடம், இதெல்லாம் இப்படி இருக்குது, அதெல்லாம் ஒரு காலத்தில் இதெல்லாம் நாய் கூட சீண்டாத இடம், இப்படி அப்படி சொல்லுவீங்க இல்லையா? இன்றைக்கி இவ்வளோ விலையேறி போச்சுங்கிறீங்க. காரணம் என்ன? ஒன்றுலாம் தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரும்போது விஷயம் டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அந்த டெவலப்மெண்ட் காரணமாக தான் விலையேறும் பொழுது லாபத்தை கொடுக்குது. அப்போ நிலம் வாங்கணும் அப்படின்னா ஏன் வாங்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக இதை விட பொறுமையாக எளிமையாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு முறை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். ஸோ பிட்காயின், ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதெல்லாம் ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது எத்தனை முறை வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் உருவாக்கிக்க முடியும். அதனால் அதை விட இதுதான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறத என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இல்லைங்க அதெல்லாம் இல்லை, இதை விட பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்றத கமெண்டில் போட்டு விடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. அட என்னங்க இன்னும் உங்களுக்கு தெரியாது, ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது, குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.